மக்கள் மனசினர்களுக்கு வணக்கம். விஜய் நடித்த ஹாட் திரைப்படம் இதுவரைக்கும் எவ்வளவு வசூல் செய்திருக்கின்றது என்பது தொடர்பாக இந்த படத்திற்கு கிடைத்த விமர்சனங்கள் தொடர்பாக தான் இந்த வீடியோல பார்க்க போகின்றோம். எல்லோருமே ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஜயுடைய ஹாட் திரைப்படமானது உலகில் இருக்கின்ற திரையரங்கு முழுவதும் வெளியாகி பல விமர்சனங்களை, அதாவது நல்ல விமர்சனங்களை பெற்று வருகின்றது. அந்த வகையில் இந்த படத்திற்கு பிறகு வெங்கட் பிரபுவை ரசிகர்கள் அனைவருமே கொண்டாடி வருகின்றார்கள். அதாவது விஜய் ரசிகர்கள் அனைவருமே அவரை உச்சத்தில் வைத்து கொண்டாடி வருகின்றார்கள். ஏனென்றால் அவ்வளவு தரமாக இந்த படத்தை அவர் தயாரித்திருக்கின்றார் என்பது தொடர்பில் ரசிகர்களுக்கு ஏமாற்றமே இல்லை என்ற மாதிரி எல்லாம் இந்த திரைப்படத்தை பார்த்தவர்கள் பதிவிட்டு வருகின்றார்கள். இப்படி இருக்கின்றது இந்த படத்துல முன்னணி நட்சத்திரங்களாக பிரசாத், பிரபுதேவா, மோகன், ஸ்னேகா, லைலா, இதுல த்ரிஷா கூட ஒரு பாடலுக்கு வந்திருக்கின்றார். அப்படி முன்னணி நட்சத்திரங்கள் அனைவரும் ஒன்று கூடிய ஒரு திரைப்படமாக இருந்தது. ஏற்கனவே இந்த திரைப்படம் குறித்து வெங்கட் பிரபு, அதாவது இந்த படத்தினை இயக்கிய வெங்கட் பிரபு தெரிவித்திருந்தார், இந்த படம் மங்காத்தா படத்தை ஒத்திருப்பதாகவும், ஆனால் மங்காத்தா படத்தில் வெறும் துரோகம் மட்டும்தான் மைய கருத்தாக இருந்தது. ஆனால் இந்த படத்தில் அன்பு இருக்கின்றது, துரோகம் இருக்கின்றது, நட்பு இருக்கின்றது என்று பலவாறு கூறியிருந்தாலும் புரியாத புதிராகவே ரசிகர்களுக்கு இருந்து வந்தது. ஆனால் இப்பொழுது திரையரங்கு முழுவதும் திரைப்படம் வந்துள்ளதை அடுத்து ரசிகர்கள் எல்லாம் ஆரவாரம் பண்ணி வித்தியாசமான முறையில் தியேட்டருக்கு சென்று ரசிகர்கள் அனைவரும் விஜயை கொண்டாடியது மட்டுமல்லாது இந்த முறை வெங்கட் பிரபுவையும் கொண்டாடி இருக்கின்றார்கள். ஏனென்றால் இவர் தான் இந்த திரைப்படத்தை தயாரித்தார் என்று. இப்போ திரையரங்கில் திரைப்படம் ஒரு 3 நாள் தான் இருக்கும். ஆனால் அந்த 3 நாளிலுமே விஜய் தேவுடைய கோட் திரைப்படமானது 30 கோடி வசூல் செய்திருக்கின்றதான தகவல் வெளியாகிருக்கின்றது. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஆனால் இதற்கும் அதிகமான வசூலை தான் செய்திருக்கும் என்று பார்த்தாலும் இந்த விஜயுடைய ஹோட் திரைப்படமானது வெளிவந்து சில நாட்களிலேயே சுமார் 100 கோடியை தாண்டும் என்ற மாதிரி ரசிகர்கள் அப்படி ஆரவாரம் செய்து வருகின்றார்கள். இவ்வாறான தகவலும் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது. அப்படி இருக்கிற இடத்துல இந்த திரைப்படத்துல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விஜயகாந்த் அவர்களையும் திரையில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த காட்சி மிகவும் அழகாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாது விஜயுடைய நடிப்பு வில்லனாக நடிக்கின்ற கெட்டப் தான் விஜய்க்கு செம்மையாக இருக்கின்றது என்று ரசிகர்கள் அனைவரும் பகிர்ந்து வருகின்றார்கள். அது மட்டுமல்லாது விஜய்க்கு ஹீரோயினாக ஸ்னேகா மற்றும் மீனாட்சி சௌந்தரி நடித்திருந்தார்கள். மிகவும் பார்ப்பதற்கு அழகாக இருந்தது. ஒரு குடும்ப கதைக்களத்தை மையமாக கொண்டு அதில் இருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை எடுத்துக்காட்டும் விதமாக இந்த திரைப்படம் அமைய பெற்றிருக்கின்றது. விஜய் நடிப்பில் வெளியான லியோ திரைப்படமானது அவ்வளவென்று ரசிகர்களை கவரவில்லை. ஆனால் அதன் பின் அவர் அரசியலுக்கு போக இருப்பதாக அறிவித்து அரசியல் வேலையும் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் தான் தற்பொழுது விஜய் நடித்த இந்த ஹோட் திரைப்படம், அதாவது அவர் அரசியலுக்கு போகின்றார் என்று அறிவித்து முதல் வந்த ஒரு திரைப்படம் ஹோட் திரைப்படம் தான் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் எதிர்பார்ப்பு இருந்தது. ஏனென்றால் விஜய் அரசியலுக்கு செல்ல போகின்றார், படங்கள் 2 தான் நடிக்க போகின்றார். அதில் முதலாவது படமாக ஹோட் திரைப்படம் வரப்போகின்றது. இப்படி இருக்கிறது இன்னும் ஒரு திரைப்படம், அதாவது 69 என்ற திரைப்படத்தோட விஜய் சினிமாவை விட்டு விலகின்றார் என்ற தகவல் தான் ரசிகர்களுக்கு சோகமாக இருந்தாலும் அவர்கள் இந்த திரைப்படத்தை பார்ப்பதற்காக திரையரங்குக்கு சென்று தங்களுடைய ஆரவாரங்களையும் இந்த விஜய் நடித்த திரைப்படத்தினுடைய விமர்சனங்களையும் பதிவிட்டு வருகின்றார்கள். எந்த சைட் பார்த்தாலும் இந்த திரைப்படத்திற்கு நல்ல விமர்சனங்களை வந்த வண்ணமே இருக்கின்றது. வெங்கட் பிரபு இந்த திரைப்படத்தை வேறு கதைக்களமாக கொண்டு சென்று மிகவும், அதாவது முன்னுக்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்கின்ற மாதிரி ஒரு திரைப்படத்தை தான் தயாரித்திருக்கின்றார் என்று கூறியது மட்டுமல்லாது இந்த திரைப்படத்தில் மிக முக்கியமாக ஜுவன் சங்கராஜாவுடைய இசை குறித்தும் பேசப்பட்டு வருகின்றது. சண்டை காட்சிகளுக்கு அவருடைய இசை செமையாக இருக்கின்றதாகவும் அவருடைய அந்த அன்பை வெளிக்காட்டும் காட்சிகளுக்கு மிகவும் இனிமையான இசையை கொடுத்திருக்கின்றார் என்றும் பதிவிட்டு வருகின்றார்கள். இப்படி பார்த்து கொண்டிருக்கின்ற இடத்துல விஜயுடைய ஹோட் திரைப்படமானது இன்றும் திரையரங்கில் திரையிடப்பட்டு வருகின்றது. ரசிகர்கள் அனைவரும் இன்றும் அந்த திரைப்படத்தை பார்ப்பதற்கான டிக்கெட் இல்லாமல், அதாவது பற்றுச்சீட்டு இல்லாமல் கூட தவித்து வருகின்றார்கள். இப்படி இருக்கின்ற இடத்துல விஜய் திரைப்படமானது இன்னும் சில நாட்களின் பின்னதாக 100 கோடி வசூலை எட்டும் என்ற அளவுக்கும் பேசப்பட்டு வருகின்றது. இவர் மற்றொரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்.